நம்ம பாத்துக்கு போ. நாளே வா. வடப்பாடு முடிச்சு அடைய போட்டு பையா. வீட்டு குடும்ப கதை உனக்கு அவ்வளோ ஒரு சிரிப்பா போச்சு. மாமா எப்போ வந்தா நல்லா இருக்கியா? ஆறு படியா? அந்த 6 படி நீ போய் பார்த்தா தான் தெரியும். கை வலி கால் வலி வாங்கம்மா போலாம். நான் வர மாட்டேன்டா. வாங்கம்மா போலாம். நீங்கள் இருவரும் என்னை விட்டு பிரிந்து விட்டால் எனக்கு தான் சொந்தம். முதல் வந்தவா எனக்கு தான் சொந்தம். அவருக்கு தான் சொந்தமா? யாரு அவளுக்கு? இங்க வேண்டாம் இங்க சொல்லுமா. யாருக்கு சொன்ன? டேய் நான் குறுக்கு வழி வந்தவதா. நான் ஐயோ அவனுக்கு என்ன அவனுக்கு பொங்குறாங்களா? பொங்குறாங்க காரி முயி. கதை காரி முயிதாங்க. உன்னை பார்த்து சிரிக்கிறாங்க. ஏன் கதை? ஆமா ஆமா ஆமா. கனிமக்கா சிரி நல்லா ஓஹோன் சிரி. ஓஹோன் சிரி கனிமக்கா. கனிமக்கா சிரி. ஆமாங்க முருகா சாமரா போடு. சண்டை போடாதீங்க. சண்டை போடாதீங்க. இதுக்கு ஒரு தீர்ப்பு நான் சொல்றேன். நானே எலும்பு தோலமாங்க 2 பேரும் மாத்தி மாத்தி அடிக்கிறாங்க. நம்ம காதல் 2 மாட்டுக்கு அவரை குடி இப்படி குடிங்க. ஆடுறா பேரு அப்படி கேள்ற. குத்துறா ஒரே குத்துறா 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 குத்துறா. நான் குறுக்கு வழி வந்தவதா. நான் நேர் வழி வந்தவ கிடையாது. இருந்தாலும் எனக்கு அவர் தான் சொந்தம். நான் அவர் விட்டு தர மாட்டேன்டா. முதல் வந்தவ. மூணு பேர் வீட்டீங்க ஓடி பிடி. யாரு இந்த வயசாண்டு விட்டு போய் என்ன பண்ண? அவரா ஏண்டா நீதான் கேட்டு போன அவனை கடை வைக்கிறா. இங்க பாரு நீதான் எல்லாம் பொது மனுஷனா இருக்கிற. பப்பன் மடியா உனக்கு காரி மணி பாரு விளையாடுறாங்கல்ல. அப்படி பட்டம் கட்டாங்க போடி. பட்டம் ஆடி போடி 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 பட்டம் கட்டுறேன். இந்த ஊர் மக்களே பொது நான் சொல்லட்டும். ஒன்னு யாரும் கூட வேணும் இல்லைன்னா உங்க கூட வேணும். கேடுறா ஓட்டேன் பள்ளிக்கு அதிகப்பட்டா இல்ல தெய்வம் எனக்கு அதிகப்பட்டா கேளு. நீயே கேளுமா. உனக்கு ஓட்டு நீயே கேளு. நான் கேட்கலாம். நீ கேளு. நான் நல்லா அடக்க உடக்க மாட்டேடா. கேளு. அம்மா ஐயோ எவ்வளவு டைமா இருக்கலே. உன்னை நேரா கேளு. நான் நெளியாத. அது அப்படி நெளிற நான் நல்ல பாம்பு நெளிச்சு கிடக்குற. நீ பாக்குற நெளிற நம்ம நெளிறோம். அம்மா ஓ கண்டாடிக்கறாயா அதெல்லாம் விடு. வாங்க எனக்கு தான் சொந்தம் அவருக்கு. அட நான் ஒரு தீர்ப்பு சொல்றேன். என்னன்னு 2 பேருக்கும் இருடா. அவனே தீர்ப்பு சொல்லட்டும். அவன் சொல்லுவான். நானே சொல்றேன். சொல்லுடா சொல்லு. ஐயாவை 2ஆ வெட்டி. ஐயோ ஐயாவை 2ஆ வெட்டி நடுக்க பொழந்து சரி ஒரு கண்ணு உனக்கு ஒரு கண்ணு உனக்கு ஒரு கை உனக்கு சரி ஒரு கை உனக்கு. ஆமாடா. ஒரு கால் உனக்கு ஒரு கால் உனக்கு ஒரு புஜம்டா. புஜம். ஆமா ஒரு புஜம் உனக்கு ஒரு புஜம் உனக்கு. சம்மதம் தானமா? ஒரு கண்ணு மறுமுக்கு இருக்கிறதே ஒரு மூக்கு தான். அதை வெட்டினா அரை மூக்கு ஆட மறுமுக்கு விடுக்க விடுக்கணும் விடுக்க விடுக்காது விடுக்க விடுக்கணும் கேட்குறீங்க. நான் மூக்கு சொல்லவே இல்லையா? நீயே எதனா எடுத்து வச்சு மெண்டல் தள்ளி ஓடி கிடைக்கிறீங்க. நீ மூக்கு சொல்லணும்னு சொன்னல. அடி பார்க்க தானே ஓடும். இந்த அடி பார்க்க தான் போகணும். யாரு மேல் பாத்தீங்கன்னா ஓட சொல்ல அவனை. யாரு
அடிபாகத்தை வச்சு அவன் என்ன பண்ணுவா? எனக்கு அதான் அவனுக்கு ஒண்ணும் தெரியாது. ஏய், அவளை மேல் பாகம் எடுத்துட்டு போக சொல்லு. இங்க பாருங்க, எனக்கு அடிபாகம் தான் வேணும். எனக்கு அடிபாகம் வேண்டாம். அடியில என்ன இருக்குதா? என்னதான் இருக்குது? டேய், அடியில போய் என்ன இருக்குதுன்னு கேக்குறீங்க? அடியில தாண்டா இருக்குது பொருள். அடிபாகம் யார் தெரியுமா? நான் பாத பூஜை செய்வேன்டா. மண்ணி நம்ம பண்ணுவேன். நீ ஏன் மொட்டை மொட்டையா புடிச்சுக்கிற? எப்பவுமே நீ மொட்டை மொட்டையா தான் புடிச்சுக்கிறியா? அடிபாகம் எதுக்கு கேக்குற? எதுக்கு? ஏண்டா என்னுடைய கணவனுடைய பாதம் இருக்கின்றது. அன்னதினமும் அவருடைய பாதத்தை வணங்குவது என்னுடைய வழக்கம். அதனாலதான் எனக்கு அடிபாகம் வேணும்னு கேட்டேன். சரிடா, போதுமா? மொட்டை மொட்டையா புடிச்சுக்கிறியே. அந்த கத்தி எடுத்துன்னு வா. நான் சொன்ன நெடுக்க பொழக்கிறியா? சரி, நெடுக்க பொழக்கிறேன். எனக்கு பாதி அவனுக்கு பாதி. ஏதாவது ஒரு பீஸ் ஒதுக்குனா எனக்காக ரொம்ப நீ கஷ்டப்படுற. ஏதாவது பீஸ் ஒதுக்குனா உன் பொண்ணு தான் கொடுத்து. ஐயோ, சிரிக்கிறா போது. இன்னொரு தீர்ப்பு இருக்கு. என்ன? இன்னொரு அருமையான தீர்ப்பு. என்னடா இது உங்களுக்கு செட் ஆகும். சொல்லு. வாரத்துல 7 நாள். 7 நாள். ஆமாமா. சரி, 7 நாள் இல்ல, 3 நாள் நீ வச்சுக்கோ. 3 நாள் எனக்கு. ஆமா, சரி, 3 நாள் நீ வச்சுக்கோ. மிச்சம் இருக்கிற ஒரு நாள் மூணாவது யாருன்னா கூட்டு ஓட்டா கூட்டு ஜாக்கிரதை. சுவாமி வாங்க போலாம். வாங்க வாங்க சுவாமி வாங்க. நீங்க வாங்க வேண்டா, சொல்வதை கேளுங்கள். இருந்தால் நாமோ பேராபத்தில் மாட்டிக்கொண்டிருக்கின்றோம். ஆபத்தா? உண்மைதான் சுவாமி. என்ன ஆபத்து? என்ன ஆபத்து தெரியுமா? உதயகிரி அஸ்ரபாகிரி ஆளக்கூடிய கண்டர் கார்கோடர் இருவரும் எனது தாயாக விளக்கூடிய பகவதியை திருமணித்திருக்கிறார்கள். ஆகையால் நீ தீவானியாக நீ நான் ஜோயராகவும் நீ ஜோயச்சியாகவும் செல்ல வேண்டும். இதோ இந்த வள்ளியானவள் குறி சொல்லும் குரத்தியாக செல்ல வேண்டும். ஆமா, நீங்கள் இருவரும் அக்கா தங்கைகள். எப்படி? எப்படி என்றால் எப்படி? அதாவது உடைய பேரு அமுதவல்லி சுந்தரவல்லி. அப்படியா? பொன்னுலக தலைவனுக்கு மகனாக பிறந்து யானையால் வளர்க்கப்பட்டு உனக்கு தெய்வான என பேசிவிட்டார்கள். எந்த நேரத்திலும் சதா சர்வ காலமும் என்னையே வணங்கிக் கொண்டிருந்தால் சீக்கிரமாக என்னை மனம் முடித்தாய். இவள் நேரம் கடந்து என்னை பூஜை செய்ததால் காலம் தாமதமாக என்னை மணந்தாள். இருவரும் அக்கா தங்கைகள். எனக்கு அவ அக்காவா? தங்கச்சி. சரி, விடு. செய்தது தவறு என்று அக்கா இடத்துல மன்னிப்பு கேட்க வேண்டும். அக்கா இடத்துல மன்னிப்பு கேட்கணும். அக்கா, ஐயோ நீ அக்கா அப்படி ஜில்லு இருக்குது எனக்கு. போ. சரிதான், விடு. தங்கா. ஐயோ கடவுளே. சரிக்கா சுவாமி, நான் தவறா பேசிருந்தா மனசுல எது வச்சு தங்கா. சுவாமி, நீங்க சொல்வதை போல் அப்படியே செய்கிறேன். சிறப்புடனே கண்ட கோட்டம் உண்டு, கோட்டம் உண்டு. திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது
குரத்தி வந்தாளி அம்மம்மி குரத்தி வந்தாளி ஆஹா ஓஹோ ஆஹா காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகவே பள்ளியாக இருக்க வேண்டியதா குறி சொல்ல குறைத்து பெண்ணாக்கு உருவத்தை மாற்றி வந்திருக்கின்றேன். தேவர்களை காப்பாற்ற வேண்டும். ஆனா இந்த ஊர்ல நாட்டாமுக்கார யாருன்னு தெரியல. அவரை பார்க்கணும். இந்த ஊர்ல பச்சை குத்துறதுக்காக பழப்புக்காக வழி வந்திருக்கு. எங்க இருக்கின்ற ஒரே கூச்சலாக்குது. ஊராடா இது ஊரு. ஒரே கொடி இது கட்சி. ஊர்ல வாய முடிதாமா? வாய முடிதா? ஊர்ல ஏச்ச போடுறேன் நானு. தூக்கம் இல்லை உனக்கு. ஊர்ல வாழ முடியாது சொல்றேன். இங்க பாக்க என்னம்மா? சாமி நீ ஆறு சாமி. நீ ஆறு சாமி. ஆறு இல்லம்மா, காவா. ஆமா இந்த ஊர்ல நீ யாரு? இந்த ஊர் இல்லையா? நானா என்ன தெரியல. இந்த ஊரு நாட்டாம்காரர் இருக்காரு. அவரு கூத்தாரு மகனா நீ? ஆமா 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 உண்ட பார்த்தாலே தெரியுதா சாமி? நான் யார் தெரியுதா? யாருமா? நான் தான் குறி சொல்ல குறைத்து பெண்ணு சாமி. அடடா. ஆமா குறை பெண்ணு. எனக்கு சொல்லுமா சாமி. எதுக்காக வந்திருக்கு தெரியுமா? பச்சை குத்துவேன், குறி சொல்லுவேன், பலவிதமா ரேகத்தை பார்த்து சொல்லுவேன் சாமி. அடடா. ஆமா உனக்கு என்ன பச்சை வேணும்? என்ன பார்த்த உடனே உனக்கு பச்சை குத்துவேன் ஆசை. ஆமாமா. லேடிஸ் பச்சை வேணுமா? பூரா பச்சை வேணுமா? ஏழு பச்சை வேணுமா? உனக்கு இதெல்லாம் வேணாமா? ஃபர்ஸ்ட் சொன்னியே லேடிஸ் பச்சை போடுமா. உனக்கு அவ்வளவு. அதனால லேடிஸ் பச்சை உனக்கு அதே போடுமா சாமி. லேடிஸ் பச்சை குத்துது. ஆனா குத்தி முடிஞ்ச உடனே காசு கொடுத்துடணும். காசு கொடுப்பேன். ஃபுல்லா குடுக்கறமா? ஃபுல்லா கொடுத்தியா? பணத்தை ஃபுல்லா குடுக்கறமா? கேட்ட பணத்தை ஆமாமா குறைக்காம குடுக்கணும் சொல்லு. குத்தி அப்படியே வாய் பண்ணு. அது எனக்கு கொஞ்சம் தொத்து வாய் முண்டமா. தொத்து வாய் முண்டதா? ஆமா உட்காரு. சாமி உனக்கு என்ன இலையா போடுறாங்க? நீ தானமா உட்காரு சொன்னா? இப்படியா உட்காரு சாமி? எப்படி புத்தகாலி உட்காரு சாமி. புத்தங்காலி சாமி என்ன நீ தானே இப்படியா உட்காருவாங்க? இப்படியா உட்காருனா? சாமி எப்படி உட்காருனா? கொஞ்சம் கூட அடக்கணுமே தெரியாது சாமி. புத்தகாலிட்டு உட்காருனா என்ன சாமி பலா காப்பிட்டு உட்காரு? ஐயோ நல்லா அடக்கமா உட்காரு சாமி. அடக்கமா? சாமி உட்காரு. போட்டு சாமி உனக்கு லேடிஸ் பச்சை குத்துறா? ஆமாமா. என் வீட்டுக்காரு ஊசில குத்தவா இல்ல என் பையன் ஊசில குத்தவா? உன் வீட்டுக்காரு ஊசி வேணும். அது மொட்டையா இருக்கும். பையன் ஊசில குத்தாதான் நல்லா கூர்மையா இருக்கும் சாமி. அனுபவம் பேசணும் சாமி. ஆமாமா. குத்துது சாமி. உனக்கு நான் பச்சை குத்துறேன்னா உனக்கு வலிக்காம இருக்குன்னா செத்து பண்ணல உன் பாட்டி. ஒரு வாரத்துக்கு முன்ன செத்தாங்க. அந்த பாட்டியை நினைச்சுக்கணும். வலிக்காம இருக்கும். அப்படி வலிக்குதுன்னா பல தெய்வத்தை நினைச்சுக்க சாமி. ஆமா
பத்து குத்தி முடிஞ்ச உடனே எனக்கு காசு கொடுக்கணும். அதெல்லாம் கண்டிப்பா. அப்படி காசு கொடுக்கல எனக்கு கெட்ட கோவம் வந்தா அந்த மூக்கு மேலே குத்துனா அதெல்லாம் அந்த 2 பல்லு ஜீவன் அதெல்லாம் கொடுத்துருவோமா? சாமி பச்சை மரத்து பாரு சாமி. தோகுது பாத்துக்கிறேன். பாக்குறியா? பாரு சாமி பாரு. பாருசாமி பாரு பாருசாமி பாரு பழைய குரத்தி பஞ்சத்துக்கு வந்தவளா இந்த குரத்தி கேளுதாமி கேளு கதையை நிறுத்தி வேலனுக்கு 2 வீட்டுல 2 அறிவாவளி வேலன் நம்ம நாட்டுக்கு வந்து வேலன் அறிவாவளி வேலன் நாட்டுக்கு வந்து வேலன் பாருசாமி பாரு என்ன சொன்ன உனக்கு? வலிக்குதுமா? வலிக்காம இருக்கணும். பச்சை மரத்தை பாத்துக்க செத்து பண்ண உன் பாட்டி நினைச்சுக்கணும் சொன்ன எல்லாத்தையும் பண்ணமா? சாமி வலி தாங்க முடியல. பழகிற தோசமா சாமி. ஆடகட்ட மாடு தள்ளுறாங்களே அத மாதிரி தள்ளது இல்லாத மூச்ச பார்த்தா நல்லா செலவாளி சூத்தாடு. எனக்கு கோவம் வந்தா பண்ணி தீக்கிற மாதிரி தீத்து போடுவோம்ல தெரிஞ்சுக்க. பச்சை குத்து முடிச்சது காசா? மா என் கையில பணம் இல்ல. பணம் இல்ல. என் எஜமான் ஒரு அதிர்ச்சிங்க. குறி சொல்ற பெண் வந்துக்கிறாங்க. எஜமா யாரு? மானூரலா? யாரா வந்திருப்பது? கொர்த்தி கொர்த்தி. ஓ, பெண் வந்திருக்கிறார். ஆமாங்க. எங்க இருக்கிறார்? அங்க இருக்கிறார். என்ன தாமி மாமுடி செம்முடி மாறிக்குது. தடாமுடி தாமி தடாமுடி. சும்மா பாக்காதீங்க சாமி. வாயில போட்டு போகுது. கண்ணை பச்சை முண்டை முட்டை தெரியவில்லையே. சாமா எஜமா 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 தம்பி எடுத்துக்கிட்டு வாசிக்கலாம். மாடு மாறி அம்மா சாமி உள்ளத உள்ளபடியா சொல்லு சாமி. கையால பார்த்து சொல்லுது சாமி. நாம் அன்றோருடா சாமி அந்த பகவதியிடம் வரங்களை பெற்று இருக்கிறோம். இதுவரை சாமி நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? சாமி நம்முடைய எதிரி அந்த முருகன் அவனை எப்போது நம்ம சிறப்பிடிப்போம். அதை கணித்து பார்க்க வேண்டும். சாமி முக்காலத்தை உணர்ந்து சொல்வேன் சாமி. எதிர்காலம் வருகாலம் போகாலம் போகலாம் போகலாமா சொல்லு சாமி. சொல்ற முக்காலத்தை உணர்ந்து சொல்லுது சாமி. உட்காரு சாமி உட்காரு சாமி. என்ன சொல்லணும் சாமி? என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும் என்று சோதனை செய்ய வேண்டும். அப்படியா சாமி? இந்த முக்காலத்தை உணர்ந்து சொல்லிட்டா காசு கொடுப்பீங்களா சாமி? காசு வாரி வாரி தரேன் வாரி வாரி தரேன். அப்படியா? கை காட்டுது சாமி. ஓடுது 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 சாமி. என்ன ஓடுது? ஓடுது சாமி. கையில இத சாமி
குறிப்பெண்டு இப்போது வந்து கைரேகத்தை பார்த்து ஜக்கம்மா சொல்றா சாமி, நான் சொல்ல உள்ளது உள்ளபடியா சொல்லணும். ஆமா வேறு ஏதாவது தவறாக சொல்லி விட்டார் உனது உயர் சாமி. கேட்கிறேன். தந்தீரா தீர தந்தீரா தீர தந்தீரா சொல்லுவோம் ஏழேலங்கடி ஏழும் ஏழேலங்கடி ஏழும் பரம்பரையா குலத்தொழிலா ஏழேலங்கடி ஏழும் சாமி. அந்த பரமேஸ்வரன் எம்பெருமான் அந்த அவன் பேர் மட்டும் சொல்லக்கூடாது, அந்த குமரேசன் சொல்லக்கூடாது. எந்த குமரேசன்? எந்த குமரேசா அந்த குமரேசன் சொல்லவே கூடாது. என் தாயாதிர கருமர்த்தவன் அந்த குமரேசன். சாமி உள்ளபடியா சொல்ல சாமி. ஆமா சொல்லு சொல்லு சொல்லு. என்னப்படி ஆடி பூஜை செய்து அந்த பகவதியை நாங்கள் சந்தித்த இவனுக்கு சந்தித்தது வரம் பெற்றது தெரியும். அந்த நாளில் வந்து கூடியது ஜக்கம்மா சொல்றாங்க. ஜக்கம்மா சொல்றாங்க. உன் முகத்தை பார்த்தா ஒரே ஜாடியா இருக்குது. ஒருவேளை அவங்க வைக்கிறாங்க. சரி, இன்னும் என்ன சொல்ல எதிர்பார்க்கலாம். சாமி பகவானிடம் திறந்த வரம் பெற்று அட பாவிகளே உங்களுக்கு இவளை விடக்கூடாது. அப்படியே இவள் முகத்தை பார்த்தா எப்படி தெரிகிறது? வாகி காயாகி கனிந்த மரம் ஒன்றே கனிந்த மரம் ஒன்று காய்க்காமல் பூக்காமல் கிடந்த மரம் ஒன்று கிடந்த மரம் வாகி காயாகி அணிந்த மரம் ஒன்று பூக்காமல் காய்க்காமல் கிடந்த மரம் ஒன்று கிடந்த மரம் ஒன்று காய்க்காத மரம் தடியும் தேனாறு பாயுதடா கனிந்து விட்ட இந்த மனம் கண்ணீரில் வாடுதடா ஆடுதடா வாகி காயாகி கனிந்த மரம் ஒன்று காய்க்காமல் பூக்காமல் கிடந்த மரம் ஒன்று கிடந்த மரம் ஒன்று சொல்ல வந்த குரப்பெண்ணா தெரியல.
யாரு உண்மை சொல்லு, இல்லைன்னா இங்கே வெட்டி சாக இவர் முகத்தை பார்த்தா தெய்வ அம்சம் பொருந்திய மகளாக இருக்கிறீர்கள். விடக்கூடாது. விலகிட்டு நம்முடைய பாத்தாளத்துக்கு இதற்கெல்லாம் காரணம் அந்த கோமலத்தாண்டி முருகன் அவனுடைய வளர்த்தா இருக்கும். யார் வேலை பார்க்கலாம். இவளை காப்பாற்ற யார் வேண்டும்? வருகிறேன். தோசை கல்லில மாவு ஊத்துறா அது பேர் தோசை. ஆனா இடியாப்பம் நான் சொல்லுவாங்க. தோசை ஏண்டா? இட்லி குண்டான்ல மாவு ஊத்துறா அதுக்கு பேர் இட்லி. புட்டு. ஆ? புட்டு
புட்டு கிடையாதா நண்டவா ஓ, அக்கால ஒளி தேவடியா மகனே ஏதோ தட்டுவாணி மகனே நாங்க வந்ததும் வராதுமா அசிங்கமா திட்டி எடுக்கிறீங்க. பைத்தியக்காரா எப்படி அது பைத்தியம் எடுத்துட்டா? அக்காலை ஒளி அது தவறான வார்த்தை கிடையாது தப்பு கிடையாது. கிடையாது. சிவபெருமானை பார்ப்பதற்காக ஆ, சிவ ஆலயங்களுக்கு போற ஆமாங்க. பிரதோஷ காலம் ஆ, எப்போ எப்பா? அது எடுக்காது. அது நமக்கு ஆகாது. அது எடுக்காது. இது மாதிரி என்ன கேள்வி கேட்காத. அது எடுக்காது. சாயந்தர நேரம் ஆமாங்க. 5 சாய நேரம் ஆ, பிரதோஷ காலம் ஆ, சிவபெருமான பார்க்க போறேன். போறோம். சிவனை பார்ப்பதற்கு ஆ, முன்பாக இருக்கக்கூடியது என்ன? ஒரு மாடு ஒண்ணு பத்துன்னு இருக்கா? ஓ, மாடு. ஆ, என்ன மாடு? பொறுப்பு வந்த மாடா? நந்தி. நந்திங்க, நந்தி, நந்தி, நந்தி. ஏய், ஏய், சும்மா சும்மா அடிக்காத. சூத்து நோவுது. அங்க இருந்தா தானே நோவு. ஏய், நந்தி பகவான் ஆமாங்க. காலை வாகனத்தை ஏறக்கூடிய அந்த நந்தி பகவானாகப்பட்டவர் ஆமாங்க. சிவனுக்கு முன்பாக இருக்கும். அப்படி சிவனை பார்க்கும் பொழுது பார்க்கும் பொழுது அந்த நந்தி தேவன் வழி விட்டாதான் சிவனை போய் பார்க்க முடியும். நந்தி என்பது யார்? யாரு? ஏய், சொன்னேன். காலை ஏய், ஆ, காலை மாடு. யார பாடுக்கு ஏய், மாடு, மாடு, மாடு. இது ஏன் பிடிக்கிற? அது நமக்கு ஆவாது. ஏய், அது எனக்கு ஆகாது. ஆவாது. ஆகாது. காளை மாடு ஆமாங்க. சிவபெருமானை பார்க்க வேண்டும் என்றால் ஆ, அந்த காளையானது அகல வேண்டும். ஆமாங்க. அப்போ சிவனை பார்க்க அக்காளையை ஒளி அக்காளையை ஒளி என்றதுதான் ஆ, காலப்போக்கல உக்கார ஓயும் உக்கார ஓயும் போய் அப்ப நான் இனிமே எல்லாரையும் போய் கேட்கலாம். பஸ் ஸ்டாண்ட்ல போய் கேளு படாலும் கொடுப்பாங்க. மாதவா ஓ, ஏ காவலா யா, நான் யார் தெரியுமா? யாரு? சூரவாசக்காரு. பிரசன்ட் சார். நான் யார்? அதான் சூரவாச சார். எப்படி பிறந்தேன்? எப்படி? எப்படி வளர்ந்தேன்? எப்படி? வா. அடே காவலா யா, தத்தன தான தன தத்தன தன 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 நான் எப்படி பிறந்தேன்? எப்படி? முந்தி ஒரு காலம் தன்னில் முந்தி ஒரு காலம் தண்ணீர் அடே காவலா முந்தி ஒரு காலம் தன்னில் வித்தையாய் நான் பிறந்தேன் கருவுருவாகி நின்ற சிவன் வயத்தில் முந்தி ஒரு காலத்திலே ஆ, வீர மகேந்திரபுரி ஆளக்கூடிய ஆளக்கூடிய. சூரபத்மன் ஏய், சின்னப்பன், பானுகோபன் தாரகன் ஏய், ஏய், ஏய். சூரர்களை சம்மாரம் செய்வதற்காக ஆமாங்க. சிவன் நெத்திக்கண்ணிலே தோன்றிய ஏய், ஆறுமுக கடவுள் நான் எப்படி பிறந்தேன்? எப்படி? 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 எனக்கு என்ன தெரியுங்க? அந்த சூரரை கருவறுக்க பூரனை கறி வரிக்க நான் சுப்பிரமணியாக பிறந்தேன் சூரரை கருவறுக்க சுப்பிரமணியான பிறந்து கருவுருவாகி நின்ற அன்பே. சூரரை கருவறுக்க வேண்டும் என்பதற்காக ஆ, சிவன் நெத்தி கண்ணிலே 6 கமலத்தில் அரு உருவாய் பிறந்த ஆறுமுக கடவுள் யார்? யாரு?
ஆறுமுக கடவுள். கடவுள் கடவுள். ஆறுமுக கடவுள். ஆமாங்க. நான் வள்ளியை மனம் முடிக்க ஆனால் அன்பு மனைவி ஆசை மனைவி வள்ளியை மனப்படிப்பதற்காக வேடுவனாக சென்றேன். எதற்காக? வள்ளியை மனப்பிடிப்பதற்காக. இப்போது என் அண்ணா மலையாள பகவதியாக இருந்தவன் கண்டன் கார்கோடர்கள் அவர்கள் பெற்ற வரத்தால் பாதாள ஆகையால் என் அன்னையை மீட்க வேண்டி நான் தோயலாக வந்திருக்கிறேன். என் மூத்த மனைவியோ என் மூத்த மனைவி தேவையாடையோ தோய பெண்ணாக வந்திருக்கிறார். என் இளைய மனைவியோ வள்ளி என்று சொல்லக்கூடிய அந்த வள்ளியம்மா என்று சொல்லக்கூடியவர் புறத்தி பெண்ணாக சென்றார். புறத்தியாக சென்றவர் குறிப்பாக்கத்தான் வந்தார் என்று பாதாள சிறையில் அடைத்திருக்கிறார். எதற்காக? 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 பாதாள சிறையில அடைப்பட்டுக் கொண்டிருக்கும் பகவதி எந்த நிலைமையில் இருக்கிறார்? யாருடன் இருக்கிறார்? பாதாள சிறையானது எப்படி இருக்கிறது என்று கண்டறிய வேண்டும் என்பதற்காக பாதாள சிறையில் விதித்திருக்கிறார். இப்ப நான் எங்க போனோம்? வீட்டுக்கு போனோம். உதயகிரி அஸ்தமகிரி சிவபெருமான் இடத்திலே வரங்களை கிடைக்கவில்லை என்பதற்காக மலையாளம் வந்து பகவதியை அடிமை செய்து ஆகையா என் அன்னையை மீட்க வேண்டும் என்பதற்காக அந்த ரத்தின பல பணத்தை அதுக்கு நல்லா வைக்க போறேன். இப்ப ஜமாக்கும் தண்ணியை கொதிக்க வச்ச தோல் வைக்க போறேன். அது ரொம்ப நாளாவே 2
2 வாரமாவே தண்டால் எடுத்துக்கணும். அந்த குளிர்ல இப்ப என்ன பண்ண போறோம் பாரு. பாரு பாரு போய். பல்ல கைப்பிடி காட்டுது. பல்ல கலப்புது. பல்ல கைக்குது. வா. நல்லா விரிக்கிறியா? நல்லா. உன் பொண்டாட்டி நல்லா விரிக்குதா? நல்லா இருக்கிறியான்னு கேட்கிறேன். ஓ சாப்பிடுற சாப்பாடு ஏத்துக்க மாட்டீங்க. ஓ நம்ம பாச்சு உன் வாயில போட மாட்டேது. அப்படி தெளிவா சொல்லுப்பா. உனக்கு வேலைக்கு வைக்கணும். என்னத்த வைக்கணும்? ஆளை பார்த்தா நரம்பு நாடி மாதிரி இருக்கிற. ஆமாங்க. வயிறு போற கப்புக்குன்னு தூக்குது. லப்புக்குன்னு அடிக்குது. ஊரு சோறு ஏத்துக்க மாட்டீங்க. ஊரு சோறே உன் கூட சேர்ந்து ஊர் சோறே வெறும் ஹோட்டல் சோறே துண்ணு வயிறு மயிரா கல்யாணம் பண்றான். ஐயா தாலி எடுத்து தருவார். கல்யாணம் பண்றான். அது மட்டும் கிடையாது. ஊரு சோறு எவ்வளவு சாப்பிட்டு பாருங்க. கிடையாது. வெறும் ஹோட்டல் சோறு தான். உன் வயிற்றுல லப்புக்குன்னு அடிக்குது. கையை காட்டு. நாடி பாக்க. இந்த கையில பாச்சி. பாச்சியா? பாச்சி. டக்கு. சாமி காலையில 7:30 மணிக்கெல்லாம் நீ செத்துருவ. என்ற வாயில பீ வராது. இதுக்கு எதனா ஒரு மருந்து சொல்லுங்க. முட்டு போடு. அதுக்கு நல்ல மருந்தும் நம்மளால இருக்குது. மலையாளத்துல வாயாடி வாயிலே செய்யறோம். அதான் வாயிலே செய்யறோம். வாழையாடி வாழையா மலையாளத்துல ஓத்து வயலுக்கு நம்ம மறந்துட்டாரோம். ஓத்து வயல் வயிற்று வலி நம்ம வாய்ச்சி வாயில நோய மாட்டுது. உங்க பேச்சு நம்ம வாயில நோக்கி மாட்டுது. நான் காரியா இருக்கிறேன். வயிற்று வலி சரியா சொல்றா. ஏ தம்பி, இதுக்கு நல்ல வைத்தியம் இருக்குது. என்ன வைத்தியம்? உன் வயிற்றுல அட்டை பூச்சி, அரணை பூச்சி, நாக்கு பூச்சி இருக்குது. அது நண்டு உனக்கு பின்னாடி நெஞ்சுக்கினே இருக்கும். ஆமாங்க. அதனால அந்த பூச்சி அதிகமா இருந்தா செத்துருவே. அதுக்கு நல்ல வைத்தியம். நீ காசுக்கு ஆசைப்படாது. கஷ்டமான எனக்கு காசோ பணமோ தேவையில்லை. கட்டா ரூபாய் கொடுத்தா போதும். எவ்வளவுதான் வாங்குறோம் எப்ப வாங்க தெரிய மாத்திரம் படிப்போம். வாங்கி வண்டிக்கு பெட்ரோல் போறதுக்கே சரியாகுது. என் தங்க நீ அது மாதிரி உன் வயிற்றுல இருக்கிற பூச்சி சாவணும்னா அதுக்கு நல்லே மருந்து நம்மளாக இருக்கட்டும். உன் வீட்டு குப்பையில கோழி வந்து கலர் தான். அத கருப்பு கலர் உன் வீட்டு கோயை பிடிக்க கூடாது. மருந்து பலிக்காது. ஊரா மூட்டு கோய் தர்ம கட்ட வீட்டு கோயா பாரு. நல்லா குப்பையில வந்து கலர் தான் பாரு. அந்த மாமரம் இருக்கும். மாமரம் அவர் எப்போ கேட்டு பூட்டிட்டு தான் உள்ள படுத்து நடப்பாரு. அதனால கேட்டு குதிக்க போறேன். பெரிய நாய் படுத்துறது முன்னாடி அது புட்டுதுன்னா அழகுல கறி எடுத்துரும். அதனால கருப்பு கலர் கோயை புடிச்சுக்கோ. உங்க ஊரு மாரியாத்தாவ நல்லா நோண்டிக்கோ. வேண்டிக்கணும். கருப்பு கலர் கோயை மேல நல்லா விளக்கெண்ணெய் தடவி விடும். விளக்கெண்ணெய் தொலம்ப தடவி விட்டு நல்லா மசூரோட கோயை உசுரோட உள்ள போன கோய் சும்மா இருக்குமா? அந்த நாக பூச்சி, அட்டை பூச்சி, நாடா பூச்சி எல்லாம் அது கொத்தி சாப்பிடும். வயிறு வலி சரியா போடும். உள்ள போன கோயில் வெளியே வருது.
காக்க பூச்சியை சாப்பிட கோயை உள்ள அடிச்ச ஆமாங்க அந்த கோய் எப்படி வெளியே வெளியே வரும் அந்த கோய் வெளியே வரணும்னா அதுக்கு நெல்லே மருந்து நம்மளால இருக்குது மூட்டு மது சவுத்து மேலே அண்ணாடி யோஜனாடியோ ஒரு கருப்பு காட்டு பூனை எதுக்கு குடிக்குதா ஆமாங்க அந்த காட்டு பூனை பிடிச்சா பிடிச்சிட்டு வந்து ஊர்ல எங்கன்னா மாரியாத்தாவுக்கு கூழி ஊத்துறாங்களா பாரு கூடா அந்த கூழியை நல்லா தடவிடு தடவிட்டு மாரியாத்தா நல்லா வேண்டிக்கோ வீட்டு கோல தெய்வம் என்னது சூத்து காட்டி மாரியம்மா ஊத்து காட்டி எல்லையம்மா என் வாயில வரலங்க வர்றாது ஏய் எருமக்கடா வாங்குவாளே கூத்துக்காட்டு மாரியம்மா அதை நல்லா நினைச்சுக்கோ அந்த உசுரோட பூனைய லபுக்குணும் அது பூப்புக்குணும் உள்ள போன பூனை சும்மா இருக்குமா பூனைக்கும் கோழிக்கும் ஆகாது அது கோயை போய் லபுக்குணும் கோழி செத்துடும் சரியா போடும் வயிற்றுல இருக்கிற கோழியை எடுப்பதற்காக பூனை உள்ள அனுப்புறான். அப்ப அந்த பூனை எப்படி வெளியே வரும்? சாமி நம்பி நெஞ்சி கேள்வி கேக்குது நெஞ்சி அது உள்ள எதுனா ஒண்ணு இருக்குது இல்ல? ஓ பூனை எப்படி வெளியே வரணும் கேக்குறேன். ஆமாங்க. ஓ சாமி சனிக்கிழமை சந்தை எண்டத்தூர் சந்தைக்கு போயிட்டு நல்ல மக்களும் வாழை கருவாடை ஒரு 2 வாழை கருவாடு வாங்கி ஒன்னும் பாதியா நெருப்புல போட்டு சுட்டுக்கோ. நல்லா கம 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 கமன்னு வாசனை வரும். சுட்ட கருவாட்டை உன் சூத்து பின்னாடி காட்டு கருவாட்டு வாசனைக்கு பூனை புதுக்குள் சரியான வித கண்டா இந்த வயதெல்லாம் சேர்த்து இவன் உயிரோடு இருக்கணுமே. ஏ சாமி தண்ணி மேல நடப்ப தண்ணி மேல பங்காளி ஒருத்தவங்க யாரு அழகா விக்கலை கொண்டு இருக்கிறான். தண்ணி மேல நீ மட்டுமா நடப்ப? நாடகம் ஆரம்பிக்கும் போது எத்தனை பேர் நடந்தாங்க தெரியுமா அந்த சபையில? திருவிழா வைக்கிறதுக்கே தண்ணி மேல நடக்க ஆனா நம்ம தர்மகத்தை நடக்கவே இல்லையே. அவர் எப்பவுமே அந்த பழக்கம் கிடையாது. இருக்குதா என்னது இந்த வைத்திய துட்டு பணம் காசு மணி துட்டு காசு பணம் துட்டு எங்க எஜமான் இருக்குங்க. அவர் தான் பணம் வச்சுக்கிறாரு நீ வச்சிடல. இல்ல அவரு குத்தாதான் நான் குடுக்கறதுக்கு. இவனா சொன்ன பெரிய ஆண்டா பெரிய ஆண்டா சொல்வது இவனா இவருதாங்க. இவன் பரனூர் டோல் கிடைச்சவன். பரனூர் இது சின்ன ஆண்டா. தம்பி இவன் என் தம்பி. 2 பேரும் அண்ணன் தம்பிக்கோ அண்ணன் தம்பிங்க. ஆமா எதற்கு வந்திருக்கிறாங்க? நான் வந்திருக்கேன். நீங்க யாரு தெரியுமா? உதயகிரி அஷ்டகிரி ஆலக்குடிய கண்டன் கார்கோடகி கண்டன் கார்கோடகி கண்டன் கார்கோடகி கோடிக்கு இல்லப்பா. சாமி வயிற்று பழப்புக்காக ஊரா வித்த காட்டுறவங்க 90 அடி கம்பத்துல செப்பு ஊசி நாட்டி நல்லா வானத்தை வில்லா வளைப்போம். இந்த மணலை கயிறா திரிப்போம். அப்படியே கடலை ஏத்தம் போட்டு மணல கைதா திருப்பி அள்ளி போறான். மணல அள்ளி அத கைதா திருடா. நல்லா நீட்டா திரு. தர்மகத்தை விட்டு மாட்ட பசமாடு கடத்துக்கு ஒரு மண்ணு இதுன்னா ஒரு மண்ணு இதுவா அது வேலைக்கு ஆகாது. வேடந்தாங்கல் மண்ணு வேலைக்கு ஆகாது. மணல கைதா திருப்பி. ஓ இந்த மண்ணு இல்ல சார் பக்கத்துல இருக்குது சகாரா பாலைவனம். பக்கத்துல சகாரா பால்வனம் சென்று வர முடியுமா? அந்த மண்ணை எடுத்தாந்தா நோம்பு கயிறுல இருந்து தாம்பு கயிறு வச்ச திருச்சிக்கராட்சி சரி வானத்தை எப்படி வில்ல வளைப்ப? வானத்தை கையில போ வளையும். சரியா பட்டதலை நான் மட்டும் வரல சாமி. வேற யாரு? நம்ம பொண்டாட்டி வந்திருக்கிறா. பொண்டாட்டி மேல கை சோறு பால் அடி போகணும்.
படிக்க அவன் தான் கூப்பிடுறான். படிக்க நீ போற என்ன சாமி சகாசமா இருக்கல குட்டி வா. நான் பொண்டாட்டி மேல கண்ணை வைக்கிறேன். ஏய் என் பொண்டாட்டி பிடிச்சிக்குதா? சாமி கட்டிக்க சாமி. சரியான நாள். கட்டிக்கிறேன் சாமி என் கண்டாட்டி என் பொண்டாட்டி நீ கட்டிக்கோ. உன் பொண்டாட்டி என் கூட அனுப்பிச்சு. எனக்கு இன்னும் திருமணமே ஆகவில்லை ஐயோ சாமி திருமணம் ஆகலையா? ஏய் அடிங்க ஓத்தா என்ன பார்த்தா தாத்தா மாதிரி தெரிஞ்சு விடுங்க ஏய் எங்க மடக்கு உட்காந்துக்கிறாங்க ஏன்டா அவன பிச்சுதான் உன்னை ஜாக்கிரதை வரட்டும் பார்த்த கொள்கிற வாடிக்க கட்டிக்க என்ன வாடி ஐயோ என்ன ஆம்பளையா பத்தியா? என்ன ஆம்பளையா பத்தியா? உன் மனைவியை வாழ் சரி ஏண்டியா அவன் தான் கூப்பிடுறாங்க. சிக்கு சிக்கன்னு போடுறேன். நான் போகமாட்டேன் சாமி உங்களுக்கு எத்தனையோ விதங்கள் தெரியும் ஆனா நாங்கள் யார் தெரியுமா வரங்களை பற்றி இருக்கிறோம் வரங்களை பற்றி. வரங்களை பற்றி இருக்கிறோம் எங்களுக்கு எத்தனை விதமான வரங்களை தெரியும் ஓ சாமி நீங்க பெற்றிருக்கலாம். நாங்க வைத்து பழப்புக்காக கூடு விட்டு கூடு பாய்வோம். மோடி வைப்போம். மோடி எடுப்போம். மோடி எடுப்பாயா அண்ணா மோடி வைப்ப தரங்களா டேய் இதான் மோடி வைப்ப மோடி வைப்பேன். எப்ப வைப்ப இன்னும் 2 மாசம் கழிச்சு வைக்கலாம். அந்த பகவதியிடம் நான் பெற்ற வரத்தை பரிசோதனை செய்ய இதுவரை செய்யவில்லை சரியான தருணம். தகுந்த நேரம் ஏய். வந்துவிட்டது ஓடி எடுப்பா. ஏய் மோடி எடுப்பாயா சீக்கிரம் எல்லாம் சமாளித்து. அன்பார்ந்த நாடக கலா ரசிகர்களே, நாம் கற்றது கை மண்ணளவு, நாம் கல்லாதது உலகளவு. நமக்கெல்லாம் கலை கற்றுக் கொடுத்த கலைவாணியை இன்னும் படித்துக் கொண்டிருக்கிறார்களாம். அப்படி புகழ்மிக்க நமது கிராமத்திலே இன்று ஆடி கிருத்திகை தமிழ் கடவுளாக விளங்கக்கூடிய முருகப் பெருமானுக்கு உகந்த நாள். இந்த ஆடி கிருத்திகை என்பது ஒரு மாதமும் கிருத்திகை வரும். இந்த ஆடி கிருத்திகை எதற்காக தெரியுமா? அதாவது இந்த கிருத்திகை அன்றுதான் சக்தியான உமையவள் அந்த முருகனுக்கு வேல் கொடுத்த இன்று ஆடி மாதத்திலே, ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த நாள். இந்த ஆடி மாதத்திலே கிருத்திகை அன்று முருகனை எதற்காக வழிபட வேண்டும் என்றார்? முருகன் சக்தி பெற வேண்டும் என்பதற்காக சக்தி வேலை கொடுத்த தினம் இந்த ஆடி கிருத்திகை. இந்த ஆடி கிருத்திகையில இந்த மாபெரும் கூட்டத்தை ஒன்று கூட்டி எங்களுக்கெல்லாம் அறுசுவை உணவளித்து இந்த கண்டன் கார்கோடகன் வதை என்னும் மலையாள பகவதி மகத்துவம் என்ற ஒரு கந்த புராணத்தில் ஒரு பகுதியாக விளங்கக்கூடிய சிறப்புமிக்க இந்த புராண நாடகத்தை இங்கு நடத்த வாய்ப்பு தந்த படுவட்டம்மன் ஆலய உபயதாரர்கள், 2வது வார உபயதாரர்கள் அன்பு உள்ளங்களுக்கும் ஆலய தர்மகர்த்தா அன்பு உள்ள கொண்ட ஐயா அவர்களுக்கும் எங்கள் கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அதாவது இப்பேற்பட்ட சிறப்பு மிக்க நாடகங்கள் எத்தனையோ நாவச ஆடிடலாம், எத்தனையோ குடும்ப கதை ஆடிடலாம், எத்தனையோ சினிமா பாட்டு பாடிடலாம். இந்த சரித்திரமிக்க கதைகள் நாம் பெற்ற பிள்ளைகளும் கற்றுக்கொள்ள வேண்டும். முருகர்னா யாரு? நாம் வணங்கக்கூடிய அம்மன் என்றால் யாரு? தெய்வங்கள் இருப்பது உண்மை. தெய்வம் இல்லாத பொழுதும் போவாத பொழுதும் கிடையாது. நம்மினோருக்கு தெய்வம் சிலையாக இருக்கும். ஆகையால் இந்த அழகான நேரத்திலே ஆயக்கலைகள் 64 நாங்கள் நடத்தக்கூடியது இயல் இசை நாடகம். இந்த நாடகத்தில் ஒரு பகுதியாக விளங்கக்கூடியதுதான் மோடிக்கலை. இந்த மோடிக்கலையானது நாம் முன்னோர்கள் எதற்காக நம் கிராமத்திலே நடத்தினார்கள் தெரியுமா? தம் கிராமத்திலே கல்லடி பட்டாலும் படலாம், கிராம மக்களுக்கு கண்ணடியானது போடக்கூடாது. அந்த கண்ணடியானது தீர யாவல் பில்லி சூனியம் அகல வேண்டும் என்பதற்காகவும் மனநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் தீர வேண்டும் என்பதற்காக இப்பொழுதுதான் மருத்துவமனை அறிவியல் எல்லாம் வளர்ந்து போயிருக்கு. அப்போல்லாம் தெய்வ நம்பிக்கை தான். தெய்வமே நேரடியாக நம்மோடு வந்து பேசும். இப்போ தெய்வத்தை நேரடியாக பேசினா கூட பஸ் வேறு வந்துச்சு கிளம்பலான்ற அழகான இப்பொழுது
கந்தன் மலையாள மோடி காட்சி நடக்க இருக்கிறது. இந்த மோடி காட்சியை பார்ப்பதற்கு கோடி கோடி புண்ணியம். யாரும் தூங்காதீங்க. அதே போன்று இந்த கரு முட்டைலாம் வைப்பாங்க. கரு உற்ற பெண்கள் யாராவது இந்த சபையில் அமர்ந்திருந்தால் இக்காட்சியினை பார்க்க வேண்டாம் என்று தயவு கொண்டு கேட்டுக்கொள்கிறேன். கரு முட்டைலாம் வைப்பாங்க. கரு உற்ற பெண்கள் யாராவது அமர்ந்திருந்தால் இக்காட்சியினை பார்க்கக்கூடாது என்று தயவு கொண்டு கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ஜான் வயிற்றுக்காக தங்கள் உயிரையும் பணைய வைத்து இந்த மாபெரும் மோடி காட்சியை செய்கின்றோம். யாரும் கை கட்டி அமராதீங்க. இது நேரம் வழிவிட்டு உட்காருங்க. தூங்கி இருக்கிறவங்களை எழுப்புங்க. இந்த வேடந்தாங்கல் கிராமத்திலே சிறப்பு மிக்க இந்த நாடகத்தை நடத்த முன்வந்திருக்கிறோம். நாம் கட்டது தீர நூல் இருக்கும் பாரு, நூல் இருக்கும் பாரு. அம்மா எழுப்புமா, எல்லாரும் எழுப்பு. யாரும் தூக்கத்தில் இருக்காதீங்கம்மா, தூக்கத்தில் யாரும் இருக்காதீங்க. அடியேன் அழகான வேடந்தாங்கல் கிராமத்திலே அருள்பாலிக்கும் படவட்டம்மன் அருளால் இந்த மோடினை எடுக்கும் பொழுது கரை ஒலியை எழுப்பி உச்சைக்கு தரும்படி அன்போடு கற்றுக்கொள்கிறோம். நன்றி வணக்கம். நீ கற்று வந்த மந்திரத்தா உனக்கும் எனக்கும் நிபந்தனை. நீ வைக்கக்கூடிய மோடிகளை நான் எடுத்து விட்டேன் என்றால் என் வீட்டுல வந்து பண்ணி சாணி என் பொண்டாட்டி உள்பாவாட வைக்கிற மோடி என் சுவாமி எடுத்துக்காருன்னா என் உள்பாட துவைக்கணும் சாமி. வைக்க மோடியை உங்களால் எடுக்க முடியாது சாமி வந்தது தவறு ஓடி விடுங்கிறது நாட்டை விட்டு சாமி.